ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை மேலும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் சாந்தி, வயது 42 வயது ஆகுதுங்க. ராசி ரிஷப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல நாடார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் ஒரு பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இதில் கிடைக்காத பட்சத்தில் வேறு ஜாதினாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க 8ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க ஃபேன்சி ஸ்டோர் வந்து சொந்தமாக வச்சு நடத்திட்டு வரதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் செகண்ட் மேரேஜாக இருந்தாலே ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க திருச்சியில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சொந்த வீடு இருக்குங்க. அது இல்லாமல் ஒரு 2 ஏக்கர் நிலம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணு மட்டும்தாங்க. இவங்க ஹஸ்பண்ட் வந்து இவங்கள விட்டுட்டு வேறொரு பெண்ணோட அஃபேரில் இருந்துட்டு அவங்களே திருமணம் பண்ணிக்கிட்டதுனால இவங்களுக்கு சொந்தமானது ஒரு 2 ஏக்கர் வந்து இவங்களுடைய பொண்ணுக்கு கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க அம்மா வீட்டு சைடு ஓரளவு நிலம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் இவங்களுடைய அம்மா வந்து அப்பப்போ வந்துட்டு மட்டும்தான் போவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க தனிமையில் தான் வசிச்சிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ இவங்களுடைய பொண்ணுக்காகவும் இவங்களுக்காகவும் மறுமணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ எந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, நல்ல குணமானவராக வேணும், ஓரளவு நடுத்தர குடும்பமாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. வீட்டோட மணமகனாக வந்தாலும் ஓகே தான், இல்லை எல்லாத்தையும் வித்துட்டு அவரோட போகிறதுனாலும் எனக்கு சம்மதம். ஆனால் என்னுடைய பொண்ணுக்கு மட்டும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரக்கூடியவருக்கும் திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் வந்து கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பர் தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா சிந்தாமரை, வயது 40 வயது ஆகுதுங்க. ராசி மிதுன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல நாடார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க முட்டை வியாபாரம் வந்து பார்த்துட்ருக்காங்க. நல்ல ஒரு வருமானம் வரதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவர் ஃபர்ஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா நாமக்கல்லில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. சொந்த வீடு இருக்குங்க. அது இல்லாமல் நிலம் கொஞ்சம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய கணவர் வந்து திருமணமாகி ஒரு வருடத்துலேயே இவங்களை விட்டுட்டு போயிட்டதாகவும் வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா இவங்க விவாகரத்து பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு திருமணமே வேணான்னு மிக்ஸ் ஆகி தனிமையில் தாங்க வசிச்சிட்டு இருந்தாங்க. இவங்க அண்ணா கூட தாங்க சேர்ந்து இவங்க பிஸ்னஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ இவங்களுடைய அம்மா அப்பாவும் இவங்களுக்கு வந்து அதாவது உனக்கு கடைசி காலத்தில் ஒரு துணை வேணும் அப்படின்னு சொல்லி புரிய வச்சதுனால இப்போ சம்மதம் தெரிவிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் உடனடியாக இவங்களுக்கு மறுமணம் பண்ணுறாங்க. ஜாதி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கணும், மாப்பிள்ளைக்கு ஒரு சொந்த வீடு மட்டுமாவது இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. வரக்கூடியவருக்கும் திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். இது போன்ற இலவசங்களாக உடனுக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.